வணக்கம். லாஸ்ட் வீடியோட கண்டினியூ. ஸ்ட்ரெச்சஸில் முதல்ல 5 விதமான ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஷோல்டர் ஸ்ட்ரெச்சஸ். தோள்பட்டை சதை இறுக்கம். நம்மளுடைய இடது கையை முன்பக்கமாக இருந்து பக்கவாட்டில் கொண்டு போகணும். வலது கையை முன்பக்கம் வைத்து பின்னோக்கி இழுக்கணும். இப்படி செய்யும் பொழுது இந்த தோள்பட்டை இணைப்பு பகுதி, ஷோல்டர் ஜாயிண்ட் சொல்லுவாங்க, இந்த தசையும் இந்த பக்கவாட்டில் உள்ள தசையும் சைடு மசில்ஸ் எல்லாமே நன்றாக ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். அடுத்த கை அதே போன்று நன்றாக ஸ்ட்ரெச் செய்யணும். இதோடைய இன்னொரு பாகம் நம்மளுடைய இடது கையை பின்பக்கமாக உள்ளங்கையை முதுகில் வைத்தமாறு வைத்துட்டு வலது கையை இடது கையுடைய முட்டி பகுதியில் வைத்து வலது பக்கம் நன்றாக பக்கவாட்டில் இழுக்க வேண்டும். அப்படி இழுக்கும் பொழுது நம்மளுடைய எந்த பகுதி ஸ்ட்ரெச் ஆகுனா நம்மளுடைய தோள்பட்டை இணைப்பு பகுதி ஷோல்டர் ஜாயிண்ட்டும் இந்த சைடு பின்பக்கம் உள்ள சைடு மசில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நம்மளுடைய முகத்தை நேராக வைக்கணும், பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நன்றாக ஸ்ட்ரெச் பண்ணணும். அடுத்து நம்மளுடைய இரு கைகளை இணைத்து மேல் நோக்கி நன்றாக இறுக்கமாக காதுகளை ஒட்டி மேல் நோக்கி கையை உயர்த்த வேண்டும். இப்படி செய்யும்போது நம்மளுடைய தோள்பட்டை இணைப்பு பகுதி ஷோல்டர் ஜாயிண்ட்லாம் நன்றாக ஸ்ட்ரெச் ஆகும். நன்றி. நாம் அடுத்த காணொளியில் காண்போம்.